வணக்கம் மக்களே, இங்கே விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் கேக்கு பார்க்க போகிறோம். இப்போ 2 டம்ளர் மைதா மாவு நான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளரில் ஜலிச்சிடணும். சலிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் போட்டு சலிச்சிட்டேன். இன்னொரு டம்ளர் போட்டு சலிச்சிக்கலாம். அடுத்தது நான் 2 டம்ளர் தான் எடுக்கிறேன். கடையில் வாங்கின மைதா மாவு தான். எங்கே கடையில் வாங்கினாலே நம்ம சலிச்சுக்கணும். ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கும், வண்டு ஏதாவது இருக்கும், சலிச்சுக்கலாம். இப்போ 2 டம்ளர் போட்டு சலிச்சுக்கிட்டேன். 2 டம்ளருக்கு நான் 1/4 டம்ளர் ரவை எடுத்துக்க போகிறேன். அதையும் சலிச்சுக்கலாம். 1/4 டம்ளர் போதும். இப்போ 3 டம்ளர் இருந்தால் 3/4 டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளருக்கு மேலே கொஞ்சம் ரவை எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டேன். அதையும் சலிச்சிருங்க. சாயங்காலம் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். பசங்க ஸ்கூல் முடிச்சு வந்தால் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போது சர்க்கரையை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் பொடியாக. அதை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். இது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் எடுப்பேன் நான். இதை நல்லா பொடிசாக அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. போதும், எடுத்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மைதா மாவு, ரவை, சர்க்கரை போட்டுக்கிட்டோம். அடுத்தது நான் நசுக்கி வச்சிருக்க பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. அதுக்கப்புறம் ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம் வாசனைக்கு. அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். பேக்கிங் சோடாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை விட கம்மியாக, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, கம்மியாக தான் எடுத்திருக்கேன், நிறைய போட வேணாம். அப்புறம் நம்ம உப்பு எடுத்திருக்கோம், தூள் உப்பு கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஓடோட விழுந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே மாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் படணும், உப்பு, பேக்கிங் சோடா எல்லாமே. இப்போ மைதா மாவு போட்டிருக்கோம், ரவை போட்டிருக்கோம், முட்டை போட்டிருக்கோம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், தூள் இது மிக்சியில் அரைச்ச சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இதுக்கும் நான் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய்யை தடவி வச்சுக்கலாம் மேலே. நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் மூடி வச்சிருங்க. அது ஊறினாதான் நல்லா இருக்கும். நல்லா பிசைஞ்சு நெய்யை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நெய் வாசனைக்கு. 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. அனல் அப்புறம் நம்ம அந்த உருண்டை போடும்போது தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம உருண்டையாக்கி கத்தியால் கீறி வச்சிருங்க 4 பக்கமும். இப்போ நம்ம வானலில் போட்டுக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும், ரொம்ப அனலில் வைக்காதீங்க. பாருங்கள், சிம்மில் வச்சு இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. அதுவாக தன்னாலே வெடிக்கும் பாருங்க. அப்போதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் சிம்மில் வச்சா. அனல் அதிகமாக கொடுத்தீங்கன்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால சிம்மிலே வச்சு வேக வச்சிருங்க. இது மாதிரி ஸ்கூல் பசங்க
முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு, நல்லா வெடிப்பு வந்துருச்சு பாருங்க, அதுவாகவே வெடிக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தட்டில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.